ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் அரைப்போம். ஸோ அந்த ரெசிபி எப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். இதுக்கு வந்து பூங்கார் அரிசி, காட்டு யானம் அரிசி, அதுக்கப்புறமா வந்து கருப்பு கவுனி அரிசி, இந்த 3 அரிசி தான் நான் மெயினாக வந்து எடுத்திருக்கேன். 3மே அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். சாமை அரிசி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசி ஒரு அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் திணை அரிசி, சாமை இல்லை குதிரைவாலி, சாமை எது ஒன்று எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாமை அரிசியை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்து கொள்ளு வந்து ஒரு 200 கிராம் பக்கம் கொள்ளு வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து குதிரைவாலி அரிசி. இந்த அரிசிலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல, லைட்டாக வறுத்தாலே போதும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா. இதில் ரொம்ப கால்சியம் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சோயா வந்து கண்டிப்பாக நான் ஒரு 1/4 கிலோ பக்கம் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன். 250 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி. பார்லி அரிசி வந்து நீங்கள் வந்து கஞ்சி ரெசிபிக்கெலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கின் க்ளோக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு யானை அரிசி. அந்த அரிசியே பாருங்கள், நல்லா குண்டாக இருக்கும் ஒரு அரிசியும். ஸோ காட்டு யானைலாம் வந்து பாரம்பரிய அரிசி, இதெல்லாம் மறந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கஞ்சியில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து விறகடுப்பில் வந்து வறுத்துட்ருக்கேன். இங்கே இருந்துச்சுன்னா கேஸ் ஸ்டவ்லேயும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி, அதுவும் வந்து ஒரு அரை கிலோ பக்கம். அரிசியெல்லாம் வந்து ரொம்ப வறுக்காதீங்க, பொரியிற மாதிரி லைட்டாக நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது வேர்க்கடலை ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கருப்பு மூக்கடலை, இதுவும் நீங்கள் நல்லா வறுத்து போட்டுக்கணும். 2மே வந்து நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து நீங்கள் தோல்லாம் உரிக்க தேவையில்ல, அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு மூக்கடலை வந்து இந்த பொரிக்கடலை மாதிரி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கார் அரிசி. இது ரொம்ப 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 நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பூங்கார் அரிசி. ஸோ அதை மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து பச்சைப்பயிறு வந்து ஒரு 250 கிராம். எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஒன்றுனா ஒரு 50 கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வறுத்துட்டு காய வச்சுட்டு நாளைக்கு மிஷினில் அரைச்சிட்டு பார்ப்போம். கஞ்சி ரெசிபியை நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.